ஆக இந்த நாளிலும் மீண்டும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாய், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் தந்த இந்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய அவருக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள் சிலவற்றை தியானித்திருக்கிறோம். மனிதனை தேவன் படைத்த நிலை, அது எப்படி மனுஷனை மண்ணினாலே படைத்தார், நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமானான். சரிதானே? இப்படி தான் படைத்தார். பிறகு 28:1 நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொல்லி ஆசீர்வாதமும் கொடுத்தார் என்ற செய்தி உண்டு, சந்தேகம் இல்லை. ஏன்னா அந்த பாடங்களை திருப்பி பார்த்து இது சாகிறது வரைக்கும், இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம மறக்கப்படாது. இல்லை, அதுக்காக வேண்டி தான் அதை ரிப்பீட் பண்ணுவது. மற்ற செய்திகளெல்லாம் போய்விடும். இதுதான் நம்முடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிறது. சரி, இப்போ என்ன புரிஞ்சோன்னா, சாபம் போட்டார். ஆதாம் அவள் 2 பேரும் சாத்தான் சித்தம் செஞ்சிட்டாங்க. அதனால் அவர்களுக்கு சாபம் வந்துட்டு பிசாசுக்கு பின்னால் போயிட்டாங்க. அந்த சாபம் கரெக்டாக சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 3:16-19 ஏவாள்கிட்ட சொன்னார், நீ இனி பெருக வேண்டாம், பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்களா, 2 ஆச்சு, 1 ஆச்சு, வேண்டான்னாச்சு. ஏன்னா வேதனை தாங்கலை, உலகத்துக்கு நிலைமையே சொல்லுவேன். 2வது ஆதாம்கிட்ட சொன்னார், உன் நிமித்த இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், குறுக்கு முள்ளெல்லாம் முளைக்கும், நீ உழைச்சாலும் பலன் கிடைக்காது. ஆமாம், வெளிநாடு உள்நாடு அப்படி அலைஞ்சு தான் நீ வாழணும். அது வச்சது தான், அது ஒன்றும் மாற்ற முடியாது. பணம் இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை அனுபவிக்கணும். கடைசியாக நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த பகுதி நீங்கள் அதிகமாக யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை திருப்பி சொல்லியா. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இப்போது தேவ ஆசீர்வாதம் போச்சுது, தேவன் அவர்களை புறக்கணித்து விட்டார். ஆதியாகமம் 3 கடைசி வசனத்தில் அவர்களை தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு அந்த தோட்டத்துக்கு போகிற வழியை அடைத்து அவர்களை துரத்தி விட்டு ஒரு பரலோகத்துக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு தேவனுங்க வரையில் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. சரி, இப்போது பிசாசு ஆளுகைக்குள்ள உலகம் வந்துட்டு, ஏன்னா ஆதாம் ஏவாள் சாத்தான் சித்தம் செஞ்சுட்டாங்க. அதனுடைய கன்ஃபர்மேஷன் தான் ஆதாமுடைய முதல் பையன் காயேன் ஆபேலை கொலை செஞ்சிட்டான், கொலைகாரனாக மாறிட்டான். 6:5 வரும்போது ஆதியாகமத்தில் மனுஷன் எல்லாருடைய நினைவுகளின் தோற்றமும் நித்தம் பொல்லாதாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டுட்டார். இஸ்ரவேலர்களுக்கு காலம் கொடுத்து அவர்களும் வாக்குறுதிகளை மதிக்காமல் விக்கிரகாராதனை செய்து எல்லாம் இழந்தார்கள். 65:17 புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கிறேன், பழசை நினைக்க மாட்டேன்னு சொல்லி இயேசு அனுப்பி ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் என்ற பரலோக காரியங்களை நமக்கு வாக்குறுதியாக கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். அல்ல, இதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை இல்லையா? நான் நிறைய பேசியிருக்கோம், நம்ம கேட்டிருக்கீங்க. ஒரு சம்ரைஸ். இந்த உலகம் முழுதும் இப்போ சாத்தானுடைய பிடியில், சாத்தான் சித்தம் செய்கிற மக்கள் மத்தியில் இருக்கிறனால தான் நமக்கு வந்து படாத பாடுபடுகிறோம், அது எந்த தேசமாக இருந்தாலும். அப்போ தீய சக்தி, அது சாத்தான்னு சொல்லுவதை விட தீய சக்தி, அசுத்த ஆவி என்று சொல்ல வேண்டும். இந்த தீய சக்தியினுடைய பிடியில் சிக்கி கொண்டவர்கள் தேவன் சபித்த உலகத்தை, தீக்குளத்தை வைச்சிருக்கிற உலகத்தை ஆசீர்வாதமாக காட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க. பற்றியல்ல, எவ்வளோ பாடுபடுறாங்க. அதுக்கு அர்த்தம் அவர்களை இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பிசாசு ஆட்சி செய்கிறான். நேரடியாக தான் சொல்லணும். ஏன்னா வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அவள் ஏவாள் இடத்திலிருந்தே மனுஷனை ஏமாற்றி அவர்களை ஆக்கிரமித்து கொண்ட பிசாசு அவர்களுக்குள்ளே குடியிருக்கிறது. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவளாங்க இருக்கட்டும், அல்ல, அது அவங்களுக்குள்ள பிசாசு குடியிருக்கிறதா, சாத்தான் குடியிருக்கிறதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால்,
அது லூக்கா 4:5 இயேசுவிட்ட சொன்ன அந்த வார்த்தை, உலகம் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் கொடுப்பேன், அல்ல நீ என்ன படிஞ்சா உனக்கு தருவேன். அப்போ உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே என்னிடத்தில் இருக்கிறதுங்கிறத அவன் கன்ஃபார்ம் பண்ணுகிறான். அது யோவான் 14:30 இயேசு சொல்வார், இதோ உலகத்தின் அதிகாரியாகிய பிசாசு வருகிறான், அவனுக்குரிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை. அந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அதாவது முதலாவது ஒரு 40 நாள் இயேசு வனாந்திரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்ற செய்தி உண்டு. அப்போ பிசாசு வந்தான், தந்திரமாய் பேசினான், பைபிளில் இருக்கின்ற வசனங்களை எல்லாம் புரட்டி எல்லாம் பேசி சோதித்தான். ஆனால் இயேசுவை ஜெயிக்க முடியலை. இயேசு வெற்றி பெற்றார். அல்ல இயேசு வெற்றி பெற்றதுனால அவன் போய்விட்டான். இனி இவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது, இவனை ஜெயிக்க முடியாதுன்னு போய்விட்டான். பிறகு அவரை சிலுவையில் தேவன் இயேசுவை உலகத்துக்கு கையில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு வேளை வருது. இப்போ அது அவனுக்கு தெரியும், நம்ம கையில் ஒப்படைக்க போகிறார் பாவத்தை சுமக்கிறதுக்கு. அது இன்னொரு விஷயம். இப்போ மீண்டும் வருகிறான். அதை தான் இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி மீண்டும் வருகிறான். ஆனால் அவனுக்கு உரிய ஒன்றை என்கிட்ட இல்லை, இல்லையா? இதுதான் விஷயம். சாத்தான் உரிமை கோரக்கூடிய ஒரு விஷயமும் இயேசு இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அவன் உரிமை கோருவான், நம்ம விட்டு போக மாட்டான், நம்ம அடிமைப்படுத்துகிறான்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். நம்மகிட்ட உரிமை இல்லைன்னா நாங்கள் ஊழியம் செய்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நான் போகிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். நான் இந்த சத்தியத்தை பேசுகிறதுனால நான் எங்கே பேச போகிறேனோ அல்லது பேசினோ அந்த வட்டாரத்தில் உள்ள அத்தனை பிசாசும் எனக்கு வீட்டுக்கு வந்துடும். அல்ல எஸ், நான் அதை பார்க்க வீட்டுக்கு வந்துடும், என்னோட போராடும், பக்கத்தில் ஃப்ரெண்டில் நிற்கும். அல்ல உறங்க விடும், கண்ணை மூடுவோம், முன்ன வந்து நிற்கும், எழும்பி கையை உதறி அடிக்கணும் நான். அல்ல ஏசுனா அதில் ஓடு நாய பின்ன உறங்கி ஒரு 5 நிமிஷம் அவங்கள அடுத்து இந்த பக்கத்தில் வந்து நிற்பான், திருப்பியும் அடிக்கணும். நான் உண்மையை தான் நான் சொல்லுகிறேன், எனக்கு நடக்குது தான் நான் சொல்கிறேன். நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அது வரை வருவான், ஏன்னா அதுக்கு இந்த பக்கம் அவனுக்கு என்ன ஒன்றும் செய்ய வழி இல்லை. இல்லையா? சுற்றி வட்டம் என்சர்க்கிள் பண்ணி சுற்றி நிற்காவ அடப்பு சாசை எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டேன்னு நான் எழும்பி கையை முறைக்கி அடிக்கணும், உறக்கத்துலேருந்தே எழும்பி தான் அடிக்கணும். இல்லையா? இது சர்வசாதாரணமாக நடக்கிற காரியம். இதெல்லாம் எங்கேருந்து வந்த தெய்வமே? பார்த்தா நான் எங்கேயாவது பிரசங்கம் பண்ண போயிருப்பேன், அங்கே உள்ள காரியம் எல்லாம் முன்னால் நிற்கி, அந்த இடம் தெரியும். இல்லைன்னா அங்கே உள்ள ஆமாம் அவர்களுடைய தொழுகை தலங்கள், அவங்க நாங்கள் திருப்பிரசங்கெல்லாம் பண்ண போகல, எல்லாம் வந்து வளைஞ்சு நிற்கி. நான் பார்த்தேன், நான் ஒரு பிரசங்கம் பண்ண தானே போனேன். இல்லையா? ஆமாம், நீ பண்ணின பிரசங்கத்தில் அநேகர் என்னை விட்டு போயிட்டாங்க. நீ பண்ணின பிரசங்கத்தில் நான் அவங்கள பைபிளை காட்டியே பொய்யெல்லாம் சொல்லி ஏமாற்றி இத்தனை வரியாக வச்சுருந்தேனே, ஒரு பிரசங்கத்தில் இடித்து போட்டுட்டியாடா நீ. இல்லை அதான் பிரச்சனை, நான் இடித்து போட்டுடுறேன் எல்லாரும். அதனால அந்த பேயெல்லாம் வந்துடுது, காட்டி கொடுத்துட்டியா, நான் ஒழிச்சிருந்தேன், பைபிளை வசனத்தை சொல்லி ஏமாத்தியே வச்சுருந்தேன், உடனே ஆதாரபூர்வமாக காட்டி கொடுத்துட்டாய். ஆளு எல்லாம் மறந்துருமிட்டாவ, பிரசங்க மாதிரிலாம் மறந்துருமிட்டாவ. இனி அவைகளுக்கு மேலே எனக்கு ஆளுகட்சி அப்படியாமா ஆகிப்போச்சு இல்லையா அப்படின்னு வந்து நிற்கிறதா. இதெல்லாம் நான் நிறைய பார்க்குது. இல்லையோ? அதெல்லாம் கடந்து தான் அந்த ஊழியத்தை செஞ்சிகிட்டு இருக்கோம். இல்லையோ? அப்போ தான் எனக்கு தெரியும் தேவனுடைய சத்தியத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது. இல்லையா? எவ்வளவு மதிப்பு இருக்குது, விலை இருக்குது. ஓ, அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும்னு சொன்னார். இந்த சத்தியத்தை பேச விடாமல் குரல் கட்டிடும். சில வேளை பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேச வந்தாச்சுன்னா என் மனைவிக்கு குரல் கட்டிடும், அங்கே தொண்டை வலி உண்டாயிருமா. ஆமாம், சொல்லிட்டு தான் வருவேன், தலைவலி வந்துட்டு. ஒரு இடத்துல ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போனேன். நான் இன்னொரு சபையில் அவங்க விட்டுட்டு நீங்கள் இருந்துங்க, அங்கேயும் புதன்கிழமை ஏதோ கூட்டம், நான் இன்னொரு சபைக்கு போனேன், இங்கே இருந்துங்க, நான் அங்கே போய் பிரசங்கம் விட்டுவார். அப்போது அந்த பிரசங்க நேரம் ஆரம்பித்த நேரம் அவள் பயங்கர தலைவலி, கூட்டத்தில் தான் உட்காந்துருக்கு, ஏதோ சுருண்டை விழுந்து செத்துருவேங்கிற மாதிரி அது இருந்துதான். ஐயோ, எனக்கு என்ன செய்யன்னு தெரில. அப்போ எப்போ பிரசங்க ஆரம்பித்திய, எப்போ முடிச்சிய, கரெக்டாக சமையல்லாம் கேட்டாச்சு. சரியாக ஆரம்பித்தது, சரியாக முடிச்சது. இல்லை அந்த அளவு என்ன தாக்க முடியாட்டா, அங்கே போவோம், அங்கே முடியாட்டா, பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ இதெல்லாம் கடந்து தான் அந்த ஊழியத்தை செய்கிறோம். இல்லையோ?
சும்மா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதோ வசனத்தை சொல்லி ஜெபிச்சு அனுப்பிடுவோம். அது பிசாசு வந்து நிற்கி விரட்டி, இப்படி நான் குடியிருந்தேன் விரட்டி போட்டா இல்லையா, அந்த ஆளை என்கிட்ட இது பிரிச்சுட்டா இல்லையா, இத்தனை வரி என்னோட வச்சிருந்தனே, என் பாதாளத்துக்கு கொண்டு போகலான்னு இழுத்துக்கிட்டு கொண்டு போன நேரம் நீ வழி மறைச்சா வந்து கெடுத்து போட்டியேன்னு பிசாசு எங்கள்கிட்ட மோதுவான். இதெல்லாம் தாண்டியாக அந்த வேலை செய்யுது அல்ல இல்லையா? சரி, அப்போ உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே இருக்குது. அப்போ பிசாசு யாருக்குள்ளே எல்லாம் இருக்கோ அவங்க தேவனால் சபித்த உலகத்தை ஆசீர்வாதம்னு சொல்லிடுவாங்க. இப்போ பிரசங்கி மாதிரி நிறைய பேர் தவறான பிரசங்கத்தை கேட்டு அப்படியே அதில் ஒரு டிஸ்ட்டு, இயேசுவின் உபதேசத்தை விட்டுட்டு பழைய பாட்டிலே இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி அதை அப்புறம் ரத்து பண்ணிட்டார், என்ன செய்ய மாட்டேன். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு வசனம் வேணாம், என் முன்னால் வருது எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்லணும். எவ்வளவு டீட்டெயில்டாக சொல்கிறேன்னு அந்த அளவு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். இல்லை இல்லை, பக்கமே வர மாட்டேன். புறத்தை படம் காட்ட முடியாது, இந்த ஆள்கிட்ட இந்த படம் ஒன்றும் காட்ட முடியாது. சரியான பாடம் கொடுத்தாச்சு. அது யோவான் சுவிசேஷத்தில் 14 27 14 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, இருக்கான்னு பார்த்துக்கிடணும். அதுக்கு வேண்டி தான் உங்களை பார்க்க சொன்னது, எனக்கு வசனம் தெரியாமல் இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு, இப்போ புரிஞ்சுதா வித்தியாசம்? உலகம் பிசாசுக்கு கொடுத்தாச்சுடே, அதை தீ கொளுத்திய வச்சிருக்கடே. இதனால உலகத்தில் உங்களுக்கு அவசியமானது தருவேன், அது வேற விஷயம் அல்ல இல்லை. அதனால் இல்லைன்னா நாங்களும் வாழ முடியாது இல்லையா? உலகம் சொல்லுவது மாதிரி பூமியின் உயர்ந்த ஸ்தானம், பூமியின் உயர்ந்த ஸ்தானம் உனக்கு என்னத்துக்கு? நான் தான் சொன்னேன் இல்லையா, கடந்த காலம் நமக்கே சீனி போட்டு காப்பி குடித்த முடியலை, பின்ன என்னத்துக்குன்னு கேட்டேன். வேண்டியது வேணும், அவசியமானது வேணும், அது கருத்தர் தந்து ஆசீர்வச்சு தரணும் அல்ல இல்லையா? பச்சை வெள்ளமாக இருந்தாலும் ஆசீர்வச்சு தந்தா போகிறோம், அவ்வளோதானே நமக்கு பிரச்சனை. அதோட நிறுத்தினா போகிறோம், அதுக்கு மேலே போகிறோம் என்னத்துக்கு? அப்போ அதுக்கு மேலே நடக்கக்கூடிய எல்லாமே சாத்தானுடைய ஆவியின் இயக்கத்தில் நடக்கும். அது உலகத்தில் காண்ற நீங்கள் பிரம்மாண்டமான காரியங்கள், கவர்ச்சியான காரியங்கள். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்பவாயின்னு அவர் சொல்லிட்டார். அதை பிசாசு மறைச்சி அதை பெருமையாக்கி அதை கவர்ச்சியாக்கி அதை படம் காட்டி இல்லையா? எத்தனை விதமாக படம் டிவிலெல்லாம், ஆமாம் சீரியல் டிவிலெல்லாம் காட்டுறான், யூடியூப்லெல்லாம் பார்த்தா படங்கள். ஒரு படம் எடுக்கிறதுக்கு அந்த சினிமா எடுக்க வேலை, அந்த சினிமா எடுக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சினிமா பார்க்க மாட்டாங்க அல்ல இல்லையா? ஏன்னா அப்படி ஒவ்வொரு தடவையும் ஆளை கொண்டு விட்டு மேக்கப் எல்லாம் அடித்து கண்ணாடி வச்சு லைட்டெல்லாம் வச்சு அப்படி நிறுத்தி துண்டாக வெட்டி தான் எடுக்கணும் அல்ல இல்லையா? இயல்பாக எடுக்கிறதில்ல, அவர் ஸ்லோவாக நடப்பார், ஓடுது மாதிரி காட்டுவாங்க, அதுக்கு வேறு டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த எவ்வளவு கவர்ச்சி, எவ்வளவு மேக்கப்பு பட்டமாக உண்டாக்கி நமக்கு பார்த்தா ஏதோ பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ படம். ஒவ்வொரு நேரம் மேக்கப் அடித்து லைட்டை போட்டு வெட்டி துண்டாக்கி எப்படியோ எடுத்து உலகத்தை எவ்வளவு நடக்குது ஒவ்வொரு நாளும். டிவியில் எவ்வளோ வந்துட்டுருக்கு, அதுக்கு பளிச்சுன்னு கேமரா போட்டு லைட்டை போட்டு எல்லாம் மாயத்தோற்றம். அப்போ மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான்னு சொல்கிறது எவ்வளோ நியாயம் பார்த்தியலா? அப்போ சரீரத்தை பெருமைப்படுத்த வச்சு அதை இல்லாமாக்கி கலர் அடித்து கடைசியில் அதை மண்ணதான் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காவ பாருங்க. ஆளை பார்த்தா நல்லா ஒரு முறை ஒரு நபர் எங்கிட்ட கேட்டார், சார் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். கம்பீரம் இல்லை நினைக்கிங்கன்னா நார்மலாக இருக்கிறீர்கள், எனக்குள்ள 18 வியாதி இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இல்லை கொள்ளாமா, வெளியே தெரியலை, 18 வியாதிக்கார மாதிரி தெரியலை, தலைக்கு டையெல்லாம் அடிச்சிருக்காரு, அப்படி கம்பீரமாக நிற்கார். ஏன் அப்படி என்கிட்ட சொன்னாருன்னு தெரியல. எனக்குள்ள 18 வியாதி இருக்கு. இது மாதிரியாக வியாதி, சொல்ல முடியாத வியாதி வச்சு பக்கெட்டாக மாத்திரை தின்னு ஆளுவலாக்கம் அப்படி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க மாதிரி படம் உள்ள இடம் எல்லாம் கடை வாங்கி வட்டி கடன் அது இதுன்னு ஒருத்தர் பாடு பயங்கரம். நல்ல பட்டு ஆடம்பர காரு, இந்த ரோல்டு கோல்டா கில்ட்டு முக்கினதான்லாம் சொன்னேனே எல்லாம் போட்டு அப்படி காட்டணும். உலகமே முழுசும் போய் ஹல்லோ. அப்போ இவங்களுக்குள்ள செயல்படுது என்ன ஆவி? பொய்யின் ஆவி. சந்தேகம் இருக்கா? நீங்கள் ஒன்றும் ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, அது வசனம்தான். மத்தேயு
7ஆம் அதிகாரத்தில் மரத்தை அதன் கனியினால் அறியலாம். 7ஆம் அதிகாரத்தில் 20 அது ஒரு மரம் ஒன்று சொல்லுவார். 17 நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும்லான்னு சொல்லிட்டு 20 ஆதலால் அவரவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மரம் அதன் கனியினால் அறியப்படும். அப்போ இந்த பொய் நம்பிக்கை, பொய் வேஷம் நமக்குள்ளே இருக்குன்னா நமக்குள்ளே பொய்யின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். சரிதானே? பொய்யின் சக்தி உள்ளே இருந்தால் தானே பொய்யின் வெளிப்பாடு வரும். சிலர் சொல்லுவாவ கள்ளத்தனமாக பேசுறது உண்டு. மனுஷன் முகத்தை பார்க்குறோம், தேவன் இருதயத்தை பார்க்குறோன்னு எழுதியிருக்கு. சரி, அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வெளியே இருக்கிறதெல்லாம் பார்க்கப்படாது, எங்கள் உள்ள நல்லா இருக்கு. எப்படியா வெளியே இருக்க பார்க்கப்படாதான்? அவங்க மனசு நல்லா இருக்கான். வசனம் எல்லாம் தந்திரமாக பிசாசு ஏசுனார்கிட்ட பிசாசு இப்படி தான் பேசினேன், தாளிருந்து குதியும் ஏந்திட்டு போவாவ எழுதியிருக்கு, குதிச்சிருக்கு. அங்கே என்ன எழுதியிருக்கு? வழிகளில் போகிற வர வழியில் நமக்கு தெரியாமல் ஒரு குண்டலை விழுந்தா தூதரல் ஏந்துவார்கள். அப்படி தானே எழுதியிருக்கு. வேணும்னு போய் கணத்தில் குதின்னு எழுதியிருக்காங்க. அதான் பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படின்ட்டு ஏசு பதிலடி கொடுக்கார். அவன் பைபிளே பயன்படுத்திடுவான். இருதயத்தை பார்க்குற கர்த்தர் அவர் முகத்தை பார்க்க மாட்டார். அதனால் எங்கள் இருதயம் செம்மையாக இருக்குது. ஏன்னா இருதயத்தை நமக்கு பார்க்க முடியாத பற்றியெல்லாம், அதனால சொல்லிடுவாவ. தேவனாகிய கர்த்தர் சொன்னார், எல்லாவற்றையும் பார்க்கிலும் எரேமியா இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்தா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நானே இருதயத்தின் நினைவுகளை அதன் தோற்றங்களையும் அறிகிறவராக இருக்கிறேன். எல்லாம் வசனம் முன்னால் வந்துட்டு கர்த்தர் சொல்லுவார், உங்கள்கிட்ட இப்படி தான் சொல்லுவாவ, எங்கள் இருதயம் நல்லா இருக்குது, இதயம் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்கன்ன இந்த வசனத்தையும் 2 வசனத்தையும் சொல்லி ஏமாற்றி போடுவாங்க. எனக்கு இவங்களுக்கு இருதயத்தை நல்லா தெரியும், பார்த்துக்கா உள்ள என்னத்தை இருக்கணும் உனக்கு தானே தெரியாது, எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு வசனம் சொன்னாலும், மறுபக்கம் எரேமியாவில் அந்த வசனம் சொன்னாலும் அதை அறியத்தக்கவன் யார்? அதான் அதுக்கு வார்த்தை, யாரு தெரியும். எங்களுக்கு ஆண்டவர் ஒன்றை சொல்லி தந்திருக்காரு, என்ன தெரியுமா? லேய் மரத்தை பாரு, மாங்காய் காய்ச்சிருந்தா மாமரம்னு சொல்லு, சக்கை காய்ச்சிருந்தா சக்கை மரம்னு சொல்லு, வாழைக்கொலை காய்ச்சி கிடந்ததுன்னா தென்னை மரம்னு சொல்லாத. சரிதானே? அப்படியா? வாழைக்கொலை காய்ச்சி போட்டிருக்கு, நம்ம ஒரு வாழை மரம் வாழைக்கொலை போட்டிருக்கோம், நம்ம ஊரில் எல்லாம் வாழைக்கொலை நம்ம பழக்கம். நம்ம ஏதோ வெளி இடத்துக்கு போகிறோன்னா இப்போ அங்கேயே ஒரு இடத்துல ஒரு வாழை மரம் நிற்கிது, ஒரு வாழைக்கொலை போட்டிருக்கு. அந்த ஆள் நம்மகிட்ட, சார் பார்த்தீங்களா சார், இதான் தென்னை மரம் தெரியுமா உங்களுக்கு? தென்னை இல்லையே கிறக்க பயல, நாங்களே வாழைக்கொலை காய்ச்சிய ஊர்லேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு வாழை மரமும் தெரியும் வாழைக்கொலையும் தெரியும், உனக்கு ரெண்டும் தெரியாது. அதனால் வாழை மரத்தை தென்னை மரம்னு எனக்கிட்டே படம் காட்டா இல்லையா? நான் கேட்பேன், நான் கேட்க மாட்டேனா? நான் கேட்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டு வந்துட்டார்ல, மரத்தை கனினால் அறியலாம். அல்லனா சொல்லும், பிரதர் தமிழ்நாட்டில் ஒரு இல்லைன்னா பிரதர் அல்ல சிஸ்டர், நீங்கள் இருக்கிற சிஸ்டர்னு சொல்லுவோமே, சிஸ்டர் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள என்ன இருக்குன்னு வெளியே, உள்ள இருக்கிறதே வெளியே வரும். சட்டியில் மீன் சட்டியில் போய் மரக்கறிக்கு வர முடியும், என்னத்தை சொல்லுதே நீங்கள்? மரக்கரை சட்டியில் போய் வேற தீயல பூயல வர முடியும், இருக்கிறதுனே வரும். அதான் விஷயம். உனக்குள்ள என்ன இருக்கோ அதான். நீதிமொழிகளில் ஒரு வசனம், நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். அல்ல இல்லையா? எஸ், வசனம் இருக்கு, அது இப்போ ஒரு எடுத்துக்கிடுங்க. ஆமாம், சரி. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அதான் சொல்ல இல்லையா, நான் பிரசங்கம் பண்ண போகிற இடத்துலலாம் சாத்தானுக்கு பெரிய பிரச்சனை, இவன் எல்லாம் குடஞ்சி எல்லா இடத்து வெளியே போட்டு, இதா உனக்கு யோக்கியம் இதானே நட பாரு போ. பின்ன அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வேற இனி தப்பி வாடுக்கு வழி இல்லை. அது வரை என்னத்தையாவது சமாளிப்பு சொல்லிக்கலாம், இனி சொல்ல முடியாது. மனம் திரும்பி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஒன்ன நீ யாருன்னு உனக்கே காட்டி தந்தாச்சு, அல்ல இல்லையா? அதனால சாத்தானுக்கு தப்பி நிற்க முடியாது, ஏமாத்துக்காரனுக்கு கோவம் என்னட்ட. சரி, அப்போ இப்படி இந்த மோசடிகளில் செல்ல ஆளுகளுக்குள்ள எல்லாம் மோசடி ஆவி இருக்குது, பொய்யின் ஆவி இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? நான் நல்லா தானே இருக்கேன் பாஸ்டர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றாங்க இல்லையே. பேய பிடிச்ச ஆளும் எல்லாம் நல்லா தான் இருக்காவ, அவங்களுக்கு நான் உண்மையை சொல்லுவேன். என்ன வந்துட்டு பேய பிடிச்சவங்களுக்கு எல்லாம் சோக்கைடு வரோம், அவையெல்லாம் சட்டை எல்லாம் கிழிப்பாவ, அவையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது.
அது வந்து சின்ன சின்ன பேய்கள் வரும். அதுவும் கொஞ்சம் அந்த ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இருப்பாவ, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் இருப்பா, அதை தான் குடையுது. மற்ற ஆளுகள் ஒன்றும் குடையாதே. கம்பீரமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான பிசாசு உள்ள இருக்கும். நிறைய வசனம் இருக்கு. தீரு ராஜாவை ஆட்சி செய்த பிசாசுன்னு எழுதியிருக்கு. பாபிலோன் ராஜாவை ஆட்சி செய்த பிசாசு. நீங்கள் வேணா ஏசாயா பாருங்க 14ஆம் அதிகாரம் இதுல வந்தீங்கன்னா அங்கே எப்படி படிக்கிறோம்? தீரு ராஜா பாபிலோன் ராஜாவை 14:4 நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது. பாபிலோன் ராஜா பார்த்து தான் பேசணும். அது அப்படி கீழே வரட்டு, நான் சொல்ல வேண்டிய இடத்த சொல்லு. 11 உன் ஆடம்பரமும் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு, புழுக்களை உன் போர்வை, பூச்சிகளை உன் படுக்கு போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் எவ்வளோ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட்டப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்றும் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இங்கே எழுதியிருக்க விஷயம்லாம் பார்த்தா இது ஒரு ராஜாவுக்கு சொன்ன விஷயம் இல்லை. இது தேவ தூதனாக இருந்த சாசு மேல தேவ தூதனாக இருந்தான். முன்னால் நான் வசனம் சொன்னேன், இது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 28. அந்த பிசாசு அப்போ தூதனாக இருந்தான். அவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணானா, நான் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று பெருமை கொண்டு போனானா. அவனை தேவன் வீழ்த்தினார். அதுக்கப்புறம் தான் அவன் பிசாசா மாறி போனான். சரியா? புரியுதுல? ஐடியா கிடைச்சல? இந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார், ஹல்லேலூயா, இந்த நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிற தேவதூர்களுக்கு நட்சத்திரம் எல்லாத்தையும் நான் வசனம் சொன்னால் நேரம் போயிடும். உங்களுக்கு வேண்டியதில் மட்டும் கொஞ்சம் போகணும். ஸோ இந்த பிசாசு யாருக்குள்ள இருந்தது? பாபிலோன் ராஜாவுக்குள்ள. 4ஆம் வசனம் அதாகும். சொல்றது எப்படி? ஒரு ஆளை பார்த்து பேசுது. அதிகாலையின் மகனாகி அப்படி வெள்ளி, நீ வானத்திலிருந்து விழுந்தாயேன்னு ஒரு ஆளை பார்த்து பேசுது. அது அந்த ஆளை பார்த்து பேசுனது இல்லை, அந்த ஆளுக்குள்ள இருக்க பிசாசு ஆவியை பார்த்து பேசுனது அல்ல. இல்லையா? இப்ப புரியுதா? அதான் அப்படிதான் புரியணும். அப்படிதான் அந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் தீரு ராஜாவை குறித்து புலம்பி சொல்ல வேண்டியது என்னவெனில், நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் தீரு ராஜா இருந்தானா? அங்க சர்ப்பம் இல்லையா இருந்தது? இல்லையா? அதான் 12:9 உலகம் அனைத்து மோசம் போகிற பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி வலு சர்ப்பம் பிசாசு அங்க வந்ததுன்னு. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பஸ்மராகம், புஷ்பராக, எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம். 28 12 சொல்லுது, மனுப்புத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி சொல்லணும். அது என்னது? 13ஆம் வசனத்தில் வருவோம். ஏதேன் தோட்டத்தில் இருந்தாய். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக்கப்பச்சை, கோமதி, எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கமல, சகலவித ரத்னங்களும் பொண்ணு உன்னை மூடி கொண்டிருக்கிறது. நீ காப்பாற்றுகிறாய், அபிஷேகம் பண்ற. கேரூப்னா தேவதூதன்ல உயர்ந்த பிரிவை சேர்ந்தவர்கள். சரியா? அப்ப பொண்ணு போட்டு தானே இப்பவும் மூடுறாங்க. அந்த இடங்கள்லாம் மூடுறாங்கல்ல. அதான் சரி. இப்போ புரிஞ்சிருக்கோம். கவசம் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். அப்போ இந்த மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்து அவன் ராஜாவா இருந்து கம்பீரமா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அல்ல இல்லையா? பாபிலோன் ராஜா ஆளுகிறான். இன்னும் வேற வசனங்களும் உண்டு. தானியேல்ல வரும்போது அங்கே உள்ள ராஜாக்களை பலப்படுத்தும்படி, அதாவது பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி. ஓகே அன்றைக்கு இருந்த பெர்சிய ராஜாவின் ராஜாவுக்கு அவனை நடத்தி கொண்டிருந்த அந்த பிசாசு தானியேலுக்கு ஜெபம் பதில் வராமல் 21 நாள் மட்டும் தடுத்து போட்டுன்னு ஒரு செய்தி இருக்கு. சரியா? சரி. அப்போ பிசாசு பிடிச்ச ஆளுவெல்லாம் சட்டையை கிழிப்பாவன்னு நினைச்சிடப்படாது. அவங்க தான் ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நோயெல்லாம் ஈஸியாக வராது. நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு நோயெல்லாம் ஈஸியாக வராது, பணப்பிரச்சனை வராது, வேற ஒன்றும் வராது. ஏன்னா அவர்களை அவனே பலப்படுத்தி வச்சிருக்கிறான். அதுதான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்து நல்ல ராஜ்யத்தை கொடுப்பேன், பதவியை கொடுப்பேன். ஏன்னா எனக்கு கையில் தானே இப்போ எல்லாம் இருக்கு. கர்த்தர் பையாச்சு, யாரும் கர்த்தருடைய சித்தம் செய்யலை, அவரை விரட்டிட்டான், அவர் சொன்னது கேட்கல. அதனால இப்போ இது ரொம்ப முக்கியம். இந்த அறிவு தான் நாங்கள் கிறிஸ்துவின் சபைக்கு அஸ்திவாரமாக கொடுக்கணும். அல்ல இல்லையா? நாம் வாழுகிற உலகம் இப்போ தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை.
நாம் இங்கே அந்நியரும் பரதேசிகளாக இருக்கிறோம், சரிதானே? வேறு வசனங்களானால தான் வருது. ஸோ சாத்தானுக்குள்ளே கிடக்கு. நான் என்னுடைய ஆளுகளுக்கு ஆரோக்கியம் எல்லாம் அவைகளுக்கு சோக்கேட் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். சோக்கேட் கொடுத்த அப்புறம் எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க இல்லையா? அதனால் என்னுடைய ஆளுகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்போ யாருக்கு சோக்கேட் போட வேண்டாம்? யாரெல்லாம் பரலோக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, பரலோக ராஜ்யத்துக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இப்போ புரியுதா சொல்கிறது? அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போயிடுவாங்க, எனக்கு வேலை செய்ய மாட்டாங்க. எப்படியும் தேவன் தெரிஞ்சிருக்கார், அங்கே போவாங்க. நீங்கள் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் மோசையை கொண்டு தேவன் இஸ்ரவேலரை விடுவிக்க சித்தம் கொண்டார், சரிதானே? மோசே பிறக்க வேண்டிய அந்த காலத்தில் சாத்தான் ஒரு உத்தரவு போட்டான், எல்லா ஆம்பிள்ளைகளையும் பிறக்கிற ஆம்பிள்ளைகளெல்லாம் எங்கே போட்டுறணும்? ஆற்றுல போட்டுறணும், சரிதானே? அவனுக்கு தெரியும். இயேசு பிறந்தபோது 2 வயசுக்குள்ள உள்ள எல்லா குழந்தைகளும் கூட இருக்கேன். ஏன்னா இவரை பிடி கிடைக்கணும் இல்லை, இவரையும் கொல்லணும். அப்போ எப்போ தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள், பரலோக நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அவங்கள தான். ஏன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் இவங்க இன்னும் தேவ சித்தம் செய்ய வட்டத்துக்குள்ளே வரல. இப்போ புரியுதா? நியமிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. தேவ சித்தம் செய்து தேவ ஆவியின் ஆளுகைக்குள்ள வந்துட்டு அவனுக்கு தொட முடியாது, இன்னும் வரல. பட் தேவ திட்டம் இருக்கு, அது அவனுக்கு தெரியும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதனால அப்படிப்பட்ட ஆளுகளை தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்படிப்பட்டவங்களை தான் கொல்லவும் அழிப்பான். நீங்கள் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறனுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். யாரை கொல்ல அழிக்க வர்றான்? அவனுக்கு ஆளுகளை கொல்ல மாட்டான். இப்படி தேவ சித்தம் செய்ய நியமிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள்னு ஒன்று இருக்கு. அப்படிப்பட்டவங்களை தான் அவன் அழிக்க வர்றான். அவங்கள தான் அதுக்கு முன்னே அழிக்கணும், இல்லாமக்கணும், ஏதாவது செய்யணும். அவன் ட்ரை பண்ணுறான். நீங்கள் கதரேனருடைய நாட்டிலே இயேசு வந்தபோது அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்குள்ள எவ்வளோ பிசாசு இருந்தது? 6000. எவ்வளவு? லெகியோன். லெகியோன்னா எவ்வளவு? 6000 என்று அர்த்தம். ஒரு லெகியோன்னா 6000, நம்பர் 6,000. சரி, 6000 பிசாசு பிடிச்சிருந்தவன் என்ன செஞ்சுட்டு இருந்தானா தெரியுமா? கல்லறைகளிலே வாசம் பண்ணினான், வஸ்திரம் தரிக்கலை, தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான், சரியா? அவன் எவ்வளோ நாள் அந்த பிசாசு அவனை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு, ஆனால் தேவன் அனுமதி கொடுக்கல. அதனால தான் கொல்ல முடியலை. அல்ல இல்லையோ? ஆண்டவர் விடுதலை கொடுத்து தனக்கு ஊழியக்காரனாக மாற்றிட்டார். இப்போ புரியுதா? அப்போ பிசாசு எல்லாரையும் அப்படி செய்ய மாட்டான். தேவ திட்டம் உள்ளவர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு தான். அதனால தான் பல வேளை சொல்லுவாங்க, சார் எப்படியோ ஆளுவை நடக்காவ, நல்லா இருக்காவ. நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடந்தா எனக்கு தான் எல்லா கஷ்டமாக சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ரகசியம் இதுதான். அல்ல இல்லையோ? தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்க, தேவ சித்தம் செய்ய வேண்டியவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், மற்றவங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா அவங்கள பலப்படுத்தி தான் இவங்களை மிதிக்க வைப்பான், சரியா? அந்த ஆளை வச்சு தான் 2 காரியம் செய்கிறான். ஒன்று, அவர்களை பலப்படுத்தி இவர்களை மிதிக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு பலம் வேணாம் இல்லை, பணம் நிறைய கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். கொல்லு, அழி, விரட்டு, நான் உனக்கு ஆள் தரேன், அது இன்னொரு பக்கம். இது அவர்களை வைத்து நம்மை அழிக்க முயற்சி பண்ணக்கூடிய ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், சாத்தான் அவனுடைய ஆளுகளை ரொம்ப செழிப்பாக வச்சிருக்கிறத பார்த்து இந்த மக்களும் பார்ப்பாங்க, நம்மளும் அவையில மாதிரி போயிட்டா நமக்கும் செழிப்பாக இருக்கலாம், சரியா? தேவ சித்தம் செய்யாமல் இதை விட்டுட்டு அங்கே போகிறதுக்கு, அவர்களை இழுக்கிறதுக்கு பிசாசு அப்படி செய்கிறான். நான் செய்தியில் சொல்லியிருக்கேன், விசுவாசி நீ பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய், ஆண்டவரோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த மண்ணோடு முடிந்து மலர் வளையத்தில் முடிகிறதுக்கு ஆண்டவர் ஒன்றா கூப்பிடலை. இந்த அறிவும் உணர்வும் எப்போதும் உனக்கு இருக்கணும், அல்ல இல்லையோ? அவிய அப்படியெல்லாம் போறாவேன்னு சொன்னால் உன்னை ஏமாத்துக்கு பிசாசு பொறி வைக்கிறான், சரியா? அவையெல்லாம் நல்லா தானே இருக்காவ, அவையெல்லாம் அப்படி தானே இருக்காவ, நமக்கு மட்டும் என்ன, நம்முடைய ஆண்டவரும் பெரியவர் தானே, அவருக்கு தான் எல்லான்னு சொல்லி, அவர் தான் உலகத்தை எல்லாம் கர்த்தர் தான் ஆட்சி செய்ய மாதிரி ஒரு கதையை சொல்லி இவங்க உலகத்துக்கு போயிடுவாங்க. ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அங்கே இவர்களை இந்த நித்திய ஜீவ பரலோக நம்பிக்கையிலிருந்து பிடுங்கி எடுக்கிறதுக்கு இப்படி நிறைய பிரசங்கிமாரெல்லாம் இப்படி வச்சுருக்காங்க. அந்த உலகத்துக்கு போகிறது நோக்கம் ஒன்று தான், பரலோகம் கிடையாது, உலகம், அல்ல இல்லையா? ஓகே,
மண்ணுக்கு போகிற உலகம், இந்த மோசடி செய்கிறாங்க இல்லையா, இந்த உலகம்தான். அதை காட்டி காட்டி இது ஆசீர்வாதம்னு ஒரு வார்த்தை. அந்த ஆசீர்வாதம் இருந்தால் முதல்ல இயேசுநாதருக்கு இருந்திருக்கணுமே, அப்படி சீடர்களுக்கு இருந்திருக்கணுமே. ஏன் கொடுக்கல? அதான் சொல்லிட்டார்ல, உலகம் தரமில்ல நான் தரமாட்டேன். அது 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தால் உண்டானவைகள். சரிதானா? அப்போ பிதாவினால் உண்டானது உலகத்தால். பிதா இதை படைச்சது உண்மை. கவனிக்கணும், அந்த ஒவ்வொன்றும் வழக்க சொல்ல வேண்டியிருக்கு. அவர் படைப்பாளருங்கிற முறையில் தேவன் இந்த உலகத்துக்கு உரிமையாளர். அதை மனுஷன்கிட்ட கொடுத்தார், நீ வச்சுக்கேன். அதான் 1:28 ஆதியாகமம். நீங்கள் தான் ஆட்சி செய்யணும். பிள்ளைகள் தாப்பு மாதிரி சொத்தை வாங்கி பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு போகிறான்ல, ஏறக்குறைய அது மாதிரி ஒரு உரிமை. இவன் கொண்டு சாத்தான்கிட்ட போய் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டான். இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்படி தான் சிக்கல்லானது. உங்ககிட்ட தந்துடுது, அவங்ககிட்ட அங்கே போய் என்ன செய்யுது? நீர் வேண்டாம், எங்களுக்கு சாத்தான் தான் வேணாம்னு போயிட்டாங்க. அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. யாரை தெரிஞ்செடுக்கிறோமோ அவன் தான் நமக்கு ராஜா. அவர்கள் தேவனை தெரிந்தெடுக்கவில்லை. அதனால தான் நீங்கள் உபாபசத்தில் அந்த வசனம் எப்படி வருது? இதோ ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அந்த 1லிருந்தே படிச்சுட்டு போனால், முதல் பகுதி நீ எனக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், 2ஆம் பகுதி நீ என்ன எரிச்சல் விட்டுனா நீ அடையக்கூடிய சாபம். இந்த 2ஐயும் சொல்லிட்டு கடைசியில் சொல்லியிருக்கோம், 2ஐயும் உனக்கு முன்னால் வைக்கிறேன். அல்ல இல்லையா? உனக்கு எது வேணுமோ தெரிஞ்சு கொள். இது மாதிரி தான் தேவனை தெரிந்து கொள்வதா, சாத்தானை தெரிந்து கொள்வதா, பரலோகத்தை தெரிந்து கொள்வதா, பூலோகத்தை தெரிந்து கொள்வதா, நித்திய ஜீவனை தெரிந்து கொள்வதா, கொஞ்ச நாளைக்கு படம் காட்டிட்டு போகிறது, அனித்தியமான ஜீவனை தெரிந்து. இது இப்படின்னு நமக்கு முன்ன 2 இருக்குது. சரியா? நம்ம தெரிஞ்செடுக்கிற பாதையில் தான் நம்ம நடக்க முடியும், கர்த்தர் நம்மை நடத்த முடியும். அல்ல யாரையுமே வலுக்கட்டாயமாக கொண்டு வரதில்லை. ஆனால் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்லது சிலர் வேற தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தால் அவர்களை நெருக்கி மறுபுறத்திலும் நெருக்கி கரத்தை என்மேல் வைக்கிறீர். அங்கே தான் பேய கடந்து குடையுது. அல்ல இல்லையா? அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிடும். அவனுக்கு ஆளெல்லாம் தொந்தரவு பண்ணுறதில்லை. அப்போது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுன்னு சொல்லுவாங்க, பைபிள் வச்சிருப்பாங்க, பிரசங்கம் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க சாத்தானுக்குள்ளே இருப்பாங்க. அதான் மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் என்னை கர்த்தாவே கர்த்தாவே இயேசு அப்படின்னு சொல்லி ஆராதிக்கிறவன் பரலோகத்துக்கு வரமாட்டான். என் நாமத்தில் பேய் விரட்டுகிற அளவுக்கு ஊழியம் செஞ்சுருப்பான், தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பான், வழிபாடு சொல்லியிருப்பான், நிறைய அற்புதம்லாம் செஞ்சுருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், நான் சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரரே உங்களை எனக்கு தெரியாது, அல்ல இல்லையா அறியேன். இப்போ புரியுதா? அப்போ இவ்வளவு காலம் என்னெல்லாம் இயேசு நாமத்தில் செய்து நீங்கள் கொடி கட்டி பறந்தீங்களே, உலகம் முழுதும் பிரபலமாக இருந்தீங்களே, ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொன்னீங்களே, இப்போ இயேசுராஜ் சொல்லார் உங்களை தெரியாது. இப்போ புரியுதா நான் சொல்லுது? அப்போ யாரை தெரியும்? அந்த அடிப்படை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். யாரை தெரியும்னா என் நாடுகள் நான் சொன்ன சத்தம் கேட்கும். அல்ல நான் காட்டுன மாதிரியில் நடக்கும். ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிப்பான். யோவான் 14:23 அவனிடத்துல பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்துல வாசம் பண்ணோம். என்னிடத்துல அன்பாக இருந்தால் நான் வசனத்தை கடைப்பிடிச்சிருக்கணுமே. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானே நடந்திருக்கணுமே, இல்லையா? 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடியில் நடந்து வரும்படி மாதிரியை வச்சு போனார். அப்போ இயேசுவின் வார்த்தையும் மாதிரியும் இல்லாத யாரும் இயேசுவால் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அதனால் தயவு செய்து இந்த இயேசு நாமத்தை எல்லாம் பயன்படுத்துகிற பல ஆள் அவங்கள பார்த்து நீங்கள் ஏமாறப்படாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அல்ல இல்லையா? நானே நல்ல மேய்ப்பன், எனக்கு பின்னால் தான் நீங்கள் வரணும். நான் நடக்கிற மாதிரி உள்ள ஆளை பார்த்து அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வச்சுக்கலாம். அது ரொம்ப 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 முக்கியம். இயேசு இருக்குது, சிலுவை இருக்குது, ரத்தம் இருக்குது, ஒன்றும் பரலோக ராஜ்யத்துக்கு எடுபடா. இதெல்லாம் ஒரு முறை தான். ஆனால் இப்போ வேறு திசையில் இல்லாமல் போயிட்டுருக்கு. அங்கே இயேசு இல்லை. அந்த வசனம் தரட்டா? வரதுலே தான் போகணும். 2 கொரிந்தியர் 11:3 2 கொரிந்தியர் 11:3 படிப்போமா? என்ன சொல்லுது? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது
கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்போது கவனிக்கிறீங்களா? இன்னொரு நுட்பமான விஷயம் நமக்கு தேவை. உங்கள் பேரில் ஆண்டவர் அன்பாக இருக்கிறதுனால வசனம் தரார். ஆதாம் ஏவாள்னு 2 பிள்ளைகளை படைச்சண்டை அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வச்சு ஆசீர்வதிச்சு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கன்னெல்லாம் சொன்னால், இந்த 2 என்ன விட்டுக்கிட்டு பிசாசுக்கு பின்னால் போச்சு. அதுக்கு காரணம் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பமானது தந்திரத்தினால ஏவாளை ஏமாற்றியது. அப்போ 2 பிள்ளைகளை வச்சுருந்தேன். சர்ப்பம் தந்திரமாக பேசி நீ கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போனாலும் இது இருக்கையில் ஏமாற்றி போட்டானா? தேவ உறவிலிருந்து உடைச்சானா? சாபத்தை எல்லாம் வாங்கி தந்துட்டானா? கத்தர் போயிட்டார். இது மாதிரி தான் சபையை தந்திரமாய் பிசாசு என்னுடைய உறவிலிருந்து உடைப்பான். புரியுதா? ஆதாம் ஏவாளை உடைச்சான்னா பின்ன நம்ம உடைச்ச முடியாதா? இயேசுவோடு இருந்த 12 ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் 30 பைசாய்க்கு இயேசுவை காட்டி கொடுக்க முடிச்சுன்னா பின்ன நம்ம எடுத்துகிட்டு போகிறது நம்ம நிறைய நேரம் ஆகுமா? உடைப்பான் போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று. இதுதான் பிரச்சனை. இயேசுன்னு நாம இருக்குங்க, இயேசு ஆராதனை இருக்கு, ரத்தம் இருக்கு, சிலுவை இருக்கு. ஆனால் இயேசு சொன்ன உபதேசம் தான் இல்லை, இயேசுவின் மாதிரி இல்லை, இயேசுவை நடத்தின பரிசுத்த ஆவி இல்லை, அது வேற ஏதோ ஒரு ஆவி. சரிதானே? புரிஞ்சதில்ல? இயேசுன்னு தாங்க பேரு, அது வேற இயேசு. அடுத்த வசனத்தில் வர்றல்ல, எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பான். அது எப்படி? அப்போஸ்தலர் பிரசங்கித்த இயேசு பரலோகத்திலிருந்து வந்த இயேசு. அவர் மீண்டும் பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீட்டு இருக்கிற இயேசு. சரிதானே? வசனம் உங்களுக்கு தெரியும். தேவனுடைய வலது பார்சத்திலே வீட்டு இருக்கிறார். அந்த இயேசு சொன்ன வார்த்தை என்னது? வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலே நான் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என்னோட கூட உட்காரும்படி செய்வேன். சரிதானே? இயேசு வந்தார், வாழ்ந்தார், சிலுவை சுமந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். தேவனுடைய வலது பார்சத்தில் நிச்சயா நீங்கள் சிஎஸ்ஐ சபையில் அந்த விசுவாசம் அப்படிதான் அவருடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். அவர் மரித்தோரையும் உயிருள்ளோரையும் நியாயந்தீர்க்க வருவார். அப்படி தானே? சரி. இப்போ இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நமக்கு அறிவிக்கப்படுகிற இயேசு இந்த பிதாவாகிய பரலோக பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு அல்ல. இந்த நாட்களில் வெளியே நம்ம கேட்குற இயேசு அல்ல. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த பரலோகத்தில் பிதாவுக்கு வலது பார்சத்தில் இருக்கிற இயேசுவை குறித்து பிரசங்கித்திருந்தால் அந்த இயேசு உங்களையும் அவர் இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்லுவார் என்று பிரசங்கம் பண்ணியிருக்க வேண்டும். சரிதானே? கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். யோவான் 14:2-3 ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கணும். சரிதானே? அப்போ அந்த இயேசு அங்கே இருக்கிறார், அவர் வருவார், அழைத்து கொண்டு போவார். அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும், யோக்கியர்களாய். சரிதானே? இல்லை சந்தேகம் இல்லையே. இதுக்கு என்ன வசனம்? கொலோசையர் 3:1-2. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திற்கு மேலானவைகளை தேவனுங்கள், பூமிக்குரியவை அல்ல. இன்னொரு வசனம் என்னது? மத்தேயு 6:20-21. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்துவாங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே உங்கள் இருதயம். சந்தேகம் இல்லை இல்லையா? இப்போ கேட்குற இயேசு என்ன சொல்லுறாராம்? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவேன். அப்படி தானே கேட்குறீங்க? நான் சொல்கிறது ஆகணும். அது எப்படி வந்தெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்மை அழைத்து செல்வது யார் தெரியுமா? அதான் லூக்கா 4:5. பிசாசு இயேசுவை எங்கே கொண்டு போனான்? உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உயர்ந்த பூமியின் மேன்மைகளையும் மகிமைகளையும் எல்லாம் காட்டுறான் இருக்குல்ல. அதானே பூமியின் உயர்ந்த ஸ்தானம். பெரிய பதவி, நிறைய பணம், அப்படி இப்படி 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 எல்லாம் உலகத்தில் மகிமையாய் புகழப்படுகிற எல்லாம் தானே பூமியின் உயர்ந்த ஸ்தானம். இது யார் சொன்னது?
பிசாசு சொல்கிறான். இப்போ பிரசங்கம் கேட்குற நீங்கள் கேட்குற பிரசங்கம், இயேசு உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவார்னு பிரசங்கம் பண்ணால், இவங்க பிரசங்கம் பண்ணுகிற இயேசு பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு அல்ல. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அதான் ரெண்டு இயேசு ஒன்று. அந்த இயேசுவை பற்றி பேசியிருந்தா அவர் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறத பற்றி பேசியிருக்கணும். அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகணும்னு உங்களை தயார்படுத்தியிருக்கணும். இப்போ பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ரெடி ஆக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள். அதான் பிசாசுடைய தந்திரங்கள்லாம் ஆவியானவர் பிடிங்கிறார். இதுதான் இன்னொரு இயேசு. அப்போ உலக ஆசீர்வாதம், உலக கவர்ச்சியை தருவேன்னு பேசுறது பரலோகத்தின் இயேசு அல்ல. அதே நேரம் அவர் நம்முடைய தேவைகளை தருகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொன்னார், கொடுங்கள் கொடுக்கப்படும்னு சொன்னார் இல்லையா? இந்த அளவில் அளக்கறிகள் அளக்கப்படும்னு சொன்னார். உண்ண ஒடுக்கம் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள்னு சொல்லியிருக்கு. தேவைக்கு மிஞ்சி இருக்கிறதா தேவ சித்தப்படியாக நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. கூடுதல்னா சுகர் ப்ரெஷர் காரெல்லாம் வர்றோன்னு சொல்லியிருக்கு. அப்படி தானே நடந்துகிட்ருக்கு அல்ல இல்லையா? தர்றாரு. அது இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க. இந்த என்ன வருது, பேதுரு மீன் பிடிக்க போயிட்டு ஒன்றும் கிடைக்காம வலையை கிளப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு இருந்த நேரம் இயேசு வந்து அந்த போட்டில் ஏறினார். ஒன்றும் இல்லை, பிரசங்கெல்லாம் பண்ணியாச்சு. சரி மீன் பிடிங்கடான்னா ராமலதும் பட்டுட்டு வீட்டுக்கு போகிற நேரம் வந்திருக்கிறீர். சரி போங்க பிடிங்க நான் அப்படின்னு சொன்னால் அவங்க போனாங்க. அவர் சொன்ன மாதிரி திரளான மீன்களை பிடித்தார். சரிதானா? ஒரு வசனத்தில் 2 படகு நிரம்பன்னு பிடிச்சாங்கல்ல. அப்போ இயேசு போனால் மீனை பிடிச்சார். அப்போ என்ன செஞ்சுருக்கணும் பேதுரு? இயேசுவே என் மீன்பிடி தொழிலில் நீரும் ஒரு பங்காளராக இருந்து கொள்ளும். அப்போ வாழ்க்கை முழுதான் நான் நிறைய மீன் பிடிச்சி பெரிய கோடீஸ்வரன் ஆவேன். அவர் சொல்லியிருக்கணும்ல. இவரும் நான் அவன் தொழிலில் சேர்ந்துக்கிட்டேன்டே ஆசீர்வாதமாக சொல்லியிருக்கணும்ல. அப்படி தானே சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் இருக்கார், ஒரு ஆள் இல்லை நிறைய பேர் இருக்கான். ஒரு ஆள் இருக்கார், அவர் வியாபாரிகள் ஆசீர்வாத கூடுகைன்னு ஒன்று நடத்துவார். நம்ம பக்கத்தில் உள்ள அண்ணன் தான், ரொம்ப பிரபலம். வியாபாரிகள் ஆசீர்வாத கூடுகை ஒன்று வச்சுருக்கார். தெரிஞ்சால் தெரியும், டிவிலெல்லாம் விளம்பரப்படுத்துவான். அந்த கூடுகையில் அந்த ஐக்கியத்தில் யார் யாரெல்லாம் சேர்றாங்களோ, மெம்பர்ஷிப் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்கப்படும். இயேசு படம் வச்சுருக்கோம், அவங்க ஸ்தாபனத்துக்கு பேரெல்லாம் வச்சுருக்கோம். இது ஒரு வசனமே இருக்கும். அதில் என்ன டைட்டில் போட்டிருக்கோன்னா, இயேசு என்னுடைய வியாபாரத்தின் தொழிலின் பங்காளர். சரியா? இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. 2-3 பேர் சேர்ந்து தொழில் செய்வாங்க. அதில் லாபம் வந்தால் இப்போ 2 பேர் சேர்ந்தா 50% இல்லையா? லாபத்தை பாதி பகிர்ந்தெடுக்கணும். நஷ்டம் வந்தால் அதையும் சுமக்க வேண்டியதான். இதுதானே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். இப்போ இயேசுநாதரும் உங்கள் தொழிலில் பார்ட்னர் ஆகிட்டார். அவர் ஒரு பார்ட்னர். இப்போ தொழில் நஷ்டப்பட்டால் அவருக்கு நஷ்டம். மனசிலாச்சா? கள்ளத்தனம் எங்கே போகுதுன்னு. இப்போ தொழில் நஷ்டப்பட்டால் இயேசுநாதருக்கு நஷ்டம் இல்லை. அப்போ அவர் நஷ்டப்பட விட மாட்டார். அவர் இந்த பணத்துக்காக கிடக்காரு. கிறுக்க பயவ சாத்தாங்கூட்டத்தை புரியுதா இப்போ உங்களுக்கு? அவர் பரலோகத்தில் இருக்காரு. அவர் இதெல்லாம் படைச்சிட்டு வேண்டாம் பேய்க்குள்ளே போயிட்டு இந்த புதுசு உண்டாக்கிட்டு இருக்க இருட்ட என்ன சொல்லுது? அவர் தொழிலில் பார்ட்னர். எங்கள் இதில் சேர்ந்துருங்க, ஒரு அட்டை வாங்கிடுங்க, கொண்டு வீட்டில் தொங்க விடுங்க. அப்போ உங்கள் தொழிலில் அவர் பங்குதாரர் ஆயிடுவார். அப்போ இயேசுவை வியாபாரியாக்கி வியாபார பயவளுக்கு கள்ளப்பயவளுக்கு பங்குதாரராக்கி கொண்டு தெரியவனோளாக்கம் இன்டர்நேஷனல் சர்வதேச கள்ளப்பிரசங்கிகள் அல்லையா? தலையெல்லாம் பெயிண்ட் அடித்த கள்ளப்பிரசங்கிமார். இவர் தான் சொன்னல, வேலா வாரியாக பேசிடுவோம். எங்களுக்கு ஆண்டவர் கனி சொல்லியிருக்காரு. கனி இப்படி இருந்துட்டு வேஷம் போடுது இல்லையா? அப்போ நாங்கள் எனக்கு உங்களை எச்சரிக்கணும் இல்லை, நீங்கள் ஏசுநாதருக்கு பின்னால் போனால் இந்த மாதிரி ஆளுகள் கூட போகாதுங்க சொன்னால. அப்போ வியாபாரிகள் பார்ட்னர். ஒரு இடத்துல ஒரு இந்து மனுஷன் ஒரு தொழில் நடத்துகிறான். எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்கு அப்படி நாங்கள் போக வேண்டியது ஒரு சூழல். அப்போ அங்கே போனால் அவனுக்கு சிலையை கீழே வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இந்த அண்ணன் கொடுத்ததை ஃப்ரேம் போட்டு மாட்டி விட்டுருக்கிறோம். 2லேயும் சந்தனம் அடிச்சிருக்கிறோம். கீழே சாம்பிராணி போய்க்கிறான். இது அவனுக்கு தெய்வத்தை அப்படியே கடந்து இதுக்கு மேலே ஒன்று இருக்குல்ல, அதில் ஓடி போகும்போது நான் அப்படி தற்செயலாக தெரியும் பார்த்துட்டு நம்ம அண்ணனுக்கு சிம்பிள் தெரியுது. இங்கே எப்படி நான் வந்துன்னு பார்த்தாங்கள தான் கண்டுபிடிச்சேன். அவன் வேற சாமியை கும்பிடுவேன். புரியலையே நான் சொல்லுது? இப்போ புரியுதா? நான் இதாக்க இந்த கள்ளமாக இருக்கு, எல்லாம் கள்ள பயவளாகும். இப்படி ஒரு பெரிய கூட்டம் கிடக்கு, கொள்ளக்கூட்டம். அவங்க யாரும் இயேசுநாதருடைய வசனத்தில் நடக்க மாட்டாங்க, அவங்க மாதிரியில் நடக்க மாட்டாங்க. அவங்கள தான் அக்கிரம ஜெயக்காரன், உங்களை கள்ள பயவளை தெரியாதுன்னு ஆண்டவர் சொன்னது. ஓகே.
அப்போ இன்னொரு இயேசு. இப்போ நான் சொல்லு, இயேசு வேற. பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார், அதுக்கு ரெடியாகுன்னு சொல்லு இடத்துல இருக்க இயேசு தான் ரியல் ஜீசஸ் ஃப்ரம் ஹெவன். பரலோகத்திலிருந்து வந்தவர், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறவர், பரலோகத்துக்கு வா என்று நம்மை தகுதிப்படுத்துகிறவர். மற்ற இயேசு பூலோகத்தில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிற இயேசு வேற இயேசு. அதான் நான் அன்னைக்கு சொன்னேன், பட்ட இடத்துல பிசாசு குடியிருப்பான், உலகத்தின் அதிபதி குடியிருப்பான். நீங்கள் இயேசு நாமத்தில் போட்டு சொன்னா நான் எங்கே போகிறதுக்கு, எனக்கு காரியம் தானே நீ செஞ்சுட்டு இருக்கா, நான் இங்கே தான் இருக்கேனா, அது இது அந்த அவன் வேற ரீதியில் கும்பிடு, நீ இன்னொரு ரீதியில் கும்பிடு, அவ்வளோதான் விஷயம். ரெண்டு பேருக்கு மனசு ஒன்று தான் இல்லையா, அதாக்க பிரச்சனை. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான், அவனுக்கும் பூலோகம் தான், உனக்கும் பூலோகம் தான், நான் தான் பூலோகத்தின் ராஜா, பேசாமல் போ. அது பரலோகம் தான், நீ பேச இல்லையே, பரலோகம் தான் உன் மனசில் இல்லையே, பரலோக சிந்தை தான் உன்னிட்ட இல்லையே, அப்புறம் எப்படி பரலோகத்தின் ராஜா வருவார்? ஓய் நீ இருக்க வரப்படாது, நான் தான் ராஜான்னு ஆண்டவரே விரட்டி போடுவான். இல்லை இல்லையா, என்ன செய்விய? இயேசுநாதரோட ஒரு யூதாஸ் இருந்தான், அவனுக்குள்ள பிசாசு புகுந்தான், பிசாசு தோண்டினான்லாம் இருக்கு. உலகத்தில் கிடக்க பிசாசே இல்லை. இயேசுநாதரே சொல்லிட்டாரு, 12 பேரை தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். எல்லாம் வசனமாக்கம், சந்தை உடனே பணக்காரங்க வாசிட்டு தான் நேரம் போயிடும். 12 பேரை தெரிந்து கொள்ளவில்லையா ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நாள் தெரிஞ்சிருந்தா எடுத்தா நேரம் போயிடும் வரும். 12 பேரை தெரிஞ்சு கொள்ளவில்லையா, உங்களில் ஒருத்தன் பிசாசு. லேய், தன்னோடு இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த பிசாசை விரட்டுக்கு இயேசுவால முடியலை. புரிஞ்சுதா? 6000 8000 10,000 பேயில துரத்தின இயேசுவுக்கு தனக்கு கூட இருந்த 12ல் 1 சீசனுக்குள்ள இருந்த பேயை விரட்ட முடியல. பிசாசுன்னு சொல்லியாச்சு, அவன் பிசாசுன்னு சொல்லியாச்சு. அவன் போய் சரியா பிசாசுக்கு வேலையை செய்து முடிச்சாங்கிறது நமக்கு தெரியும். என்ன காரணம்னு கேட்டேன். இயேசுநாதர் கூட இருக்காரு, இவன் கூட வேலை பிடிச்சு வலியை பிடிச்சுக்கிட்டா விரட்டுது அப்படி. அதான் நான் நேரமே சொன்னேன், நீ எதை பிடிச்சு இழுத்து வச்சிருக்குதியோ அது உள்ள இருக்கும். இல்லையா, அதுக்குள்ள இடத்த உருவாக்கி வச்சுக்கிட்டு, அதுக்குள்ள காரியத்தை உருவாக்கிட்டு போ. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி கருவாடை வண்டி வச்சுட்டு பூனை போலியா பூனைன்னா அது எங்கோடி போவோம், இது மாதிரி ஆகும். இப்போ புரிஞ்சா? சரி, அப்போ இன்னொரு இயேசு, சரிதானே? அடுத்தது, நீங்கள் பெற்றிராத 4ஆம் வசனமாக்கம் 2 Corinthians 11:4, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி. நல்ல மனசிலாக்கு. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி ஒன்று, அதுதான் 1 Corinthians 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். சரிதானே? அந்த ஆவி என்ன செய்தது? 9ஆவது வசனத்தில் தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணல, காது கேட்கவும் இல்லை, தேவனோ பரலோகத்திலிருந்து வந்த தம்முடைய ஆவியினாலே அவை நமக்கு வெளிப்படுத்தினார். சரிதானே? அப்ப பரலோகத்திலிருந்து ஆவி வந்தா பரலோக வெளிப்பாடு வருமா வராதா? வெளிப்பாடு வரும். பூலோகத்தின் ஆவி வந்தா பூலோக ஆசீர்வாத வெளிப்பாடு வரும். அவர் சபிச்சதை மறைக்கக்கூடிய சாமர்த்தியம், தீக்குளத்தை வச்சிருக்க வசனத்தை மறைக்கணும். பேதுரு சொன்னார் இல்லையா, இப்போ இருக்க வானம்பு அக்கினி கெரியா வச்சிருக்கு, எல்லாம் மறைச்சிட்டு எல்லாம் அப்படித்தானே செய்கிறோம். நம்ம துருப்பிடிச்ச கம்பியை எத்தனை கலரில் பஞ்சவர்ண களி மாதிரி பெயிண்ட் அடிச்சு போடுவோம். அந்த பொய்யனுடைய ஆவி தானே எல்லாம். இந்த துருப்பிடிச்ச உலகத்தை ஆசீர்வாதம் காட்டையில் அவன் எத்தனை சாமர்த்தியம், எத்தனை படம், அதெல்லாம். அப்போ இது என்ன ஆவி? வேறொரு ஆவி, உலகத்தின் ஆவி, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய ஆவி. அதான் அந்நிய பாஷை பேசும், அதான் குறி சொல்லுது இல்லையா? அங்கே போனாலும் நிறைய நடக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படியாக வேற ஆவின்னு சொல்லுது. 3வது அப்புறம் என்னது? நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம். அப்போ இயேசுவின் சுவிசேஷம் சொல்லுது மத்தேயு 4:17, மனம் திரும்புங்கள், பரலோகம், பரம்னா மேலேன்னு அர்த்தம், பரலோக ராஜ்யம் சமீபம். இப்ப கேட்கிற சுவிசேஷம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பூலோக உயர்ந்த ராஜ்யத்தின் உயர்ந்த நிலைகளில் அவர் கொண்டு வைப்பார். அப்ப வேற சுவிசேஷம். அதான் சொன்னேன், வேற சுவிசேஷம். இதாக உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இதில் சிக்கி ஜனங்களுக்கு புரியலை. இந்த அப்போ ஆண்டவர் இதை கண்டுக்கிடாமல் இருக்காரு பிரசங்கியாரு, இதை உடனே தடுத்து நிறுத்தாண்டாமான்னா, இல்லை உன் கையில் தான் 2000 வரியத்துக்கு முன்ன சொன்னதை எழுதி கையில் கொடுத்துருக்கு இல்லையா, வரிய கணக்கா வீட்டில் இருக்கு இல்லையா. அப்போ அவர் சொல்லாரு, நான் வந்து பேசி எழுதி கையிலையும் கொடுத்தாச்சு, இனி செம்மா இப்படி ஆக்கான்னு சொல்லணுமா, இதை திறந்து வாசு. அப்போ ஏசுநாதர் இப்படி இல்லை, எனக்கு அப்படி தானே வந்து அதுலேயே பிரச்சனை. ஏசு இப்படி சொல்லியிருக்காரு, நாட்டையர் இப்படி சொல்லுறாரு, இது கதையா கந்தலா இருக்கு.
அப்படி இப்படின்னு இல்லையா, நான் இப்படி எல்லாத்தையும் சிந்திச்சு வந்து இப்போ உங்களுக்கு பிரசங்கர் ஆகிட்டேன் இல்லை இல்லையா. இதை வாஸ்து பார்த்துட்டு டூ போடுவான். இவனை பார்த்தா இயேசுவை மாதிரி தெரியல, இவன் வேஷம் போட்டோம் தொழில் அதிபர் மாதிரி சொல்லுவான். இயேசு வந்தார், பார்த்தேன், காலையில் டீ குடித்தோம், இனி சாயங்காலம் சப்பாத்தி செய்து வைன்னு சொல்லியிருக்காரு. கள்ள பயவ என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணான்னு துணிஞ்சு. நான் கேப்பலே, இவனை பாருங்கள, இவனை பார்த்தா இயேசுவை பார்த்தவன மாதிரி தெரியுது அவங்களுக்கு. தொழில் அது. அம்பானி பார்த்துரு, அம்பானி வந்துருப்பானா இருக்கான், அம்பானியை பார்த்துருக்கான். அதான் இந்த பட்டிக்காட்டில் பிறந்த பையன் கோட்டன் டையும் கட்டிட்டு வந்திருக்கான்னா அம்பானியை தான் வந்திருப்பான், அம்பானி தான் பார்த்துருப்பான். அல்ல இல்லையா, அதானே அர்த்தம். அப்போ கேட்குதாட்டு பிரத்தர், ஆண்டவர் இயேசு காட்டன் டையும் போட்டுட்டா வந்தார் பிரத்தர். அப்படி இல்லை, நாங்கள் பூமியில் ராஜாக்கெல்லாம் ஆசாரியர்களாம்னு சொல்லியிருக்கு. நான் வாரதை அப்படியே சொல்லணும். இவைய யாராம் பூமியில் ராஜாக்கெல்லாம் ஆசாரியர்கள் ஆக்கியிருக்கான், அதனால் அப்படி இருக்கணுமா. யோவான் 18:36 பிலாத்து கேட்குறான், இல்லை எல்லாரும் ஒன்றும் ராஜா ராஜான்னு சொல்லு, அவன் நீ ராஜாவான்னு கேட்டா அவன் சொல்லுறான், அவர் சொல்லுவார், நான் நீ சொல்ல மாதிரி ராஜா தான், என்னுடைய ராஜா இந்த உலகத்துக்குரியதா இல்லை அல்ல இல்லையா. இப்போ பார்த்தீங்களா, அவர் சொல்லார், நான் உலகத்துக்குரிய ராஜா இல்லை, என்ன ராஜாவாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போன நான் ஓடி போயிட்டேன். ராஜாவாகனோட தான் கட்டுறாலையில் ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு ஒரு ரதத்தின் மேலேயோ குதிரையின் மேலேயோ ஏறி அதுக்குள்ள ராஜாக்களுக்கு வஸ்திரம் தெரிச்சிட்டு இல்லையா நடந்துருப்பானே. சரிதானா சரிதானா. ஹலோ கவனிங்க கவனிங்க, நீங்க கவனிங்க. பிள்ளைகள் விளையாட்டு போட்டு அப்படிதான் சொல்லுது, அப்படிதான். நல்லா கவனிக்கிறீங்களா? நீ நான் ராஜான்னா நான் ராஜாவை மாதிரி வாழ்ந்துருக்கணுமே, நான் அப்படி வாழ இல்லையே. நரிகளுக்கு குழிகளும் ஆயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, தலை சாய்க்கிறதுக்கு மனசுக்கு மரணம் இடம் இல்லை. நான் அப்படி ஒன்று, நான் தாழ்மை சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் இல்லையா. எல்லாம் வசனம் சொல்லிட்டு நான் நீ இந்த நான் கேட்பல, நீ எந்த ராஜாவை பற்றி பேசுதியா? ஏசு அப்படி வாழ இல்லையா? இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 1 கொரிந்தியர் 4:9 படித்தா ஏசு அது வாசித்துருவோமே, உங்களுக்கு மறந்துடும். ஓகே 4:9 அது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாய் காணப்படப்படினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்தவனை தான் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்தவர்கள் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் ஓகே இந்நேரம் வரை பசியுள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், நிர்வாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போல எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல ஆனோம். உங்களை வெட்கப்படுத்துறதுக்கு எழுதவில்லை. சரிதானா? ஏசுநாதர் சொன்னாரு, நான் இங்கே உள்ள ராஜா இல்லை, எனக்கு ராஜ்யம் எஞ்ச இல்லை, அது பேக்கி கொடுத்தாச்சு, அது முடிச்சு வச்சு நான் வேற உண்டாக்க போறேன்னு அவர் சொல்லியாச்சு. சீடர்களை சொல்லாத அப்போஸ்தலர்களை பற்றி சொல்லியிருக்கு. நாங்களும் இப்படி தான் இருக்கோம், எங்களுக்கு ராஜவஸ்திரமா இல்லை, ரதமா இல்லை, அரண்மனை இல்லை. சரிதானா? உனக்கு எப்படி கிடைச்சது சொல்லு? நீ எந்த ராஜ்யத்துக்கு போறா? பூலோக ராஜ்யத்துக்கு போறியா, பரலோக ராஜ்யத்துக்கு போறியா? நாங்கள் கேட்போம்ல, கேட்கணும் இல்லை, கள்ள பயவளாகும். ராஜாக்கள் ஆசாரியர்கள்னா ஒரு மகத்துவமான பரிசுத்தமுள்ள ஜாதி. தேவனுக்கு பரிசுத்தத்தில், நீதியில, உண்மையில, சத்தியத்தில், தேவ கிருபையில, தேவ அதிகாரத்தில் ராஜாவாயிரு. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க பிசாசு ஓடிப்போ நாய அண்ணா அது போனோம். நீ ராஜா, நீ ராஜாவுடைய புத்திரன், அதனால போனோம். நீ ஜெபிச்சா வியாதி போடும், நீ ஜெபிச்சா செத்தவன் எழும்பணும். இதுதான்டா தேவ ராஜ்யத்தினுடைய அதிகாரம். அல்ல இல்லையா? சும்மா இந்த மாதிரி படம் காட்டிட்டு நடக்குதா பூலோக ராஜ்யமா? இது புரியுதான் சொல்லுது. வசனத்தை எப்படி எப்படி எல்லாம் உருட்டி உருட்டி புரட்டுகிற சூழ்நிலை இருக்கிறதுங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ல அப்ப வேற சுவிசேஷம் வேற இதில் இப்படி போனா இங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்குது எப்படி, போறது எப்படி? இதுதான் இப்ப பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு நிலைமை. ஏன்னா நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. அதனால இதுல சிக்காதே. இப்ப ஆண்டவர் சபிச்ச உலகத்தை ஆசீர்வாதம் நினைக்காது. இந்த வாழ்க்கை வச்சிருக்காரு, தேவ சித்தப்படி வாழ்வோம், தேவைகளை தருவார், நன்மைகளை அனுபவிக்கணும், அதை கொண்டு நல்ல காரியங்கள் செய்யணும், அங்கே போகணும். தட்ஸ் ஆல். இதை போய் ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. தின்னு குடித்தாலே சோக்கடில்லையா வந்துடுது, எப்படி சொல்லுது? இது அடுத்த புரிதல். அடுத்தது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார். புதிய சரீரம், புதிய மகிமை, இதெல்லாம் வச்சிருக்கார். இதுக்கு போனோன்னு நீங்கள் ஓட படிக்கணும். இப்படி நிறைய பிரசங்கிமார், நம்ம பிரசங்கிமார் ஏமாத்தி பிரசங்கிமார் அப்புறம் ஏன்ட்ட பாஸ்டர் அப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓ அப்படியா பாஸ்டர், நாங்களும் ஏமாந்து போனோமே.
ஊழியக்காரர்கள் ஏமாற்றி போடுவேன். வெள்ளை கட்டிட்டு சாதுவாக இருந்த பிரசங்கி மாதிரிலாம் அவனால பார்த்தோன்னா இவனோட ஒரு கோட்டு ஒரு டை. நீ நேற்று வேற சும்மா இல்லை இருந்த நீ, உனக்கு இப்போ என்ன ஆச்சு? இல்லையா கலானபரா எனக்கு இப்போ இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு குறுக்கு மறக்க அஞ்சாருக்கு. ஆமாம் பிரசங்காரு, பே என்ன வஞ்சித்து போட்டு கொள்ளாமா, பே என்ன செய்து போட்டு வஞ்சித்து போட்டு, அதான் வஞ்சிக்கிறாவின்னு சொல்லுவோம். முடிச்சிடலாம், அந்த வசனத்தை முடிச்சிடுவோம். 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து படித்தோம். அவர் யாருன்னு கீழே அதை விளக்கத்தை சொல்லுவார். இப்போ இந்த 2 கொரிந்தியர் அதை முடிச்சிடுவோம். அந்த சப்ஜெக்டோட நிறுத்தி விடுவோம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லியாச்சு. இங்கே கீழே 13 அதே அதிகாரம் தான். அவங்க யாராம்? அந்த வேற இயேசு, வேற சுவிசேஷம், வேற அவர்கள் கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரிச்சிருக்காவ. அது ஆச்சரியமல்ல, சாத்தான ஒளிந்தவனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். ஆனால் ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். இங்கே நல்ல கவனிங்க. கள்ள அப்போஸ்தலர்கள் வாஸ்து காட்டிட்டேன். இவங்க கள்ள அப்போஸ்தலர்கள். இவர்களை இயக்குவது சாத்தான். அதான் 14ஆம் வசனம். ஆச்சரியமல்ல, சாத்தான் ஒளிந்தவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கான். அதனால தான் இந்த நாட்களில் பெந்தைக்கோஸ்தே சபையில் செயல்படுகிற ஆவி பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவி அல்ல. இல்லையா? எல்லாரையும் சொல்லல, பரிசுத்த ஆவி பெற்றவங்க இருக்காங்க, அது தனி. மிக பெரும்பாலான ஆவி. ஏன்னா நான் முடிக்கிறேன், அதுக்கு அடையாளம் எனக்கு ஆண்டவர் தந்தார். பெந்தைக்கோஸ்தே சபையில் எங்கேயும் இயேசுவின் சுவிசேஷம் வாசிக்கப்படுவதில்லை. புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் வாசிக்கப்படுவதில்லை. இப்போ பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் தான் வாசிப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவத்தை தான் எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணால் பார்த்து பாருங்கள், நான் நேரடியாக பேசியாச்சு. ஓகே, அதனால் இது இயேசுக்குள்ளே இருந்த ஆவி அல்ல. ரெண்டாவது, அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பேசுகிறாங்க. அது நீங்கள் பார்க்குறீங்க. பரிசுத்தம் இல்லை, பரலோகம் இல்லை, வருகையை பற்றிய எண்ணமே இல்லை. பியாவை விரட்டுனா போவே இல்லை, ஜோம் பண்ணனா சோக்க எடுத்தீரல. இப்போ தெரிஞ்சுதா இது வேற ஆவி. எனக்கு நீ யாருடா? நான் பாஸ்டர் மாதிரிலாம் ஓடுறாங்க. நாங்கள் ஒரு இடத்த ஊழியத்துக்கு போனோம். 2 ஊழியக்காரர் அவர் என்ன கூட்டிட்டு போனார். அங்கே ஒரு பேய் பிடிச்ச ஆளுக்கு ஜோம் பண்ணோம். இவர் தான் கூட்டிகிட்டு போகிறார், அவருக்கு வண்டியில் கூட்டிட்டு போனார். நாங்களே போனால் ஜோம் பண்ணோம். நான் அப்படி ஜெபிங்க சரி ஜெபிங்கன்னு சொன்னார். நான் எல்லாருக்கும் ஜெபிக்கணும், அது எனக்கு வேலை. நீ குணப்பட்டாலும் குணப்படாத ஒளிய போனாலும் நான் ஜெபிக்கணும் பாருங்க, அது இட்ஸ் மை டியூட்டி. அது ஆண்டவர் பார்த்தோம். அதனால் நான் ஜெபிக்க போனா, நான் அப்படியே கையை வச்சுக்கிட்டு பார்த்தா நான் மட்டும்தான் கையை தலையில் கை வச்சேன். இப்படி பார்க்க பிரசங்க அங்கே நிற்காரு, வாசல் விட்ட ஓடு ரெடி ஆகிட்டு. போய் நீர்லையே என்ன கூட்டிகிட்டு போயிரு. அவர் அங்கே நிற்காரு, ஓட்டான் அங்கே. நான் கொஞ்ச நேரம் பார்த்த மாதிரி இல்லை. எதுக்கு சொல்லுறேன்? சட்டையை கழிச்சு போடாம அவருக்கு, புரியுதா? அப்போ உலகத்தை எல்லாம் இயேசுன்னு சொல்லி நீ ஏமாத்த தெரியுது உனக்கு. ஆவின்னு சொல்லுது. இப்போ முக்கியமான இடத்த வந்தோடனே போய் வெளிச்சு நிற்கா. நீ ஏன் நிற்கா? புரியுதா நான் சொல்லுது? அடிப்படை யாரையும் குறை சொல்லுது இல்லை, அடிப்படையில் தகர்ந்து போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுகிறோம். அதை கூப்பிட்டு போய் இப்படி போயிருக்கணும். நாம தப்பான ரீதியில் அவனையும் பார்த்து காப்பி அடிச்சனால நமக்குள்ள இருந்த கிருபை போச்சுது. சரியா? நமக்குள்ள இருந்த பலனும் கிருபையும் போச்சுது. ஆத்தாக்க நிலைமைன்னு யாரும் சொல்லி கொடுக்கல. அவைய சொல்லுது விசுவாசத்தில் இருக்கா முறுக்கு அட்டி இல்லை, நம்ம விழுந்துட்டோம். அப்படியா பாஸ்டர்? அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி தங்களை திருத்தி இருக்காவ. சில பாஸ்டர் மாதிரி சொல்லுவோம், பாஸ்டர் தப்பு பண்ணிட்டோம், நம்ம கவனக்குறைவாக இருந்துட்டோம், சரியா ஆண்டவர் நன்மையை ஜனங்களுக்கு கொடுத்துட்டு போட்டோன்னு சொல்லி போய் இப்போ எல்லாம் மீறி போய்விட்டோம் என்று சொல்லி என்கிட்ட சொல்லி ஒப்புக்கொண்டு சந்தோஷப்படுவாங்க. கொள்ளலாம் பாஸ்டர் வாங்க சமயங்களுக்கு எவ்வளோ பாருங்க வந்தாதுன்னு எங்களுக்கு ஓரம் புரியும், எங்களே ஏமாற்றி போடுவாங்க. சீனியர் பாஸ்டர் சொல்கிறான். சரி அன்புக்குரியவர்களே, அப்போ இப்போ என்ன புரிஞ்சோம்? ஏதோ வந்ததுலேயே நான் போயிட்டேன். அப்போ படைச்சது சபிச்சது புதுசாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது, அதை அடையும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அல்லோ இந்த லட்சியத்தை லெக்க விட்டு அங்கே இங்கே திரும்பப்படாது. நான் அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் திரும்பினா ரெண்டும் இல்லாமல் ஆகும், ஏன் போவாது, அற்புதம் நடக்காது. ஆகவே இதை விட்டு நமக்கு ஒரு நல்ல விசுத்தீகரணம் இந்த மலையாளத்தில் பறைந்தது போலே சுத்திகரிப்புன்னு சொல்லுவாவ. நான் சுத்திகரிப்பு கூட்டெல்லாம் பேச வந்தானே, அது நம்ம பலப்பட்டாதான் நாமளும் பலப்பட முடியும், மற்றவர்களை பலப்படுத்த முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும், ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போக முடியும். ஒரு வசனம் முன்னால் வருது, அது யோவான்
15:7. யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தாவீதுக்கு வசனமும் சாமுவேலுக்கு வசனத்தையும் உள்ளத்தில் வச்சுட்டு நீ பேய விரட்ட முடியாது. நாங்கள் அதை பார்த்துருக்கோம். அல்ல இல்லையா? அவன் கேட்பான், நீங்கள் யாருடா? இயேசுவை அறிவேன், மற்றவர்களையும் அறிவேன். நீ யாரு? உனக்கு மனசில் இருக்கிறதெல்லாம் சாமுவேல் தானே? உனக்கு மனசில் இருக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு தானே? நீ எப்போ எந்த முகத்தோட இயேசு நாமத்தை எடுத்து? அதான் சட்டையை கழிச்சா சொன்னது. இப்போ புரிஞ்சுதா? பேய்க்கு தெரியும்ல, நமக்கு தான் தெரியாது, பிசாசுக்கு தெரியும் இல்லையா? அவனுக்கு மனதில் கிடக்குது நம்மட உலகம் பழசு. இவன் என்ன புதிய ஜீவியத்துக்குள்ளே வரையலை, அதனால் அதுக்கு தெரியும். ஸோ ஆக இயேசுவின் வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்தால், அவருடைய அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த இயேசுவின் நாமத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை அடைய முடியும். புரியுதா? இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுட்டு வேற வழி பார்க்கணும். அதுவும் இப்போ நடக்காது. ஏன் நடக்காது? புதிய ஏற்பாடை தந்தாச்சு, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை தந்தாச்சு. சரியா? இனி நீ பின்னால் போக முடியாது. போனால் அதை ஆண்டவர் அசட்டை பண்ண இன்னும் பெரிய பாவத்தில் போய் முடியும். சரியா? ஓகே. ஆகவே இந்த நாளில் நாம் நம் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போம், தாழ்த்துவோம். சமயம் ஆயிடுச்சு. மேன் அதான் கன்று சொல்லாட்டா எனக்கு நிற்காது. சில வேலை தலையை தாழ்த்தி வீழலாம். அன்பின் பிதாவே, எங்களுக்கு உதவி செய். அல்லேலூயா, உதவி செய். சொல்லுங்க.